ஜாலி கிச்சன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது காடை கிரேவி. ஸோ காடை கிரேவி செய்யலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ காடையை வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காடை வாங்கிட்டு வந்தோடனே அதை இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு தண்ணி வாஷ் பண்ணி ஜென்ரலாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை நான் இன்றைக்கி 4 பீஸாக நான் போட போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 பீஸாகவும் போடலாம், இல்லை நான் முழு காடையும் போட்டு நான் கிரேவி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முழுசாகவும் போடலாம். நான் 4 பீஸாக போட போகிறதுனால கால் பகுதி 2ஐயும் 2 பீஸாகவும் மேலே உள்ள பீஸை 2ஆகவும் நான் கட் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணும்போது ரெக்க பகுதியில் உள்ள குட்டி குட்டி முடிகளை சிசரால் கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் அது முழுமையாக நீக்க முடியும். நம்ம கைகாலால் பிக்கும்போது சின்ன சின்ன முடிகளெல்லாம் நம்ம கைகளால் பிச்சு எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சிசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கழுத்து பகுதி ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அதையும் நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்கிட்ட இருந்த எல்லா கடைகளையும் இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 தண்ணி ஊற்றி அதை நான் வாஷ் பண்ணிடுவேன். எப்போயுமே சிக்கனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், சிக்கனுக்கு நான் 5 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணுற பழக்கம் உண்டு. ஸோ காடைக்கு நான் 4 முறை தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ண போகிறேன். அப்போ தான் அதில் உள்ள எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீனாகவும் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணி சமைக்கும்போது அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம கழுவும்போது இந்த மாதிரி பிசைஞ்சுட்டு நம்ம பண்ணும்போது அதில் உள்ள முடிகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில தகுதிகளும் வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பெரிய பாத்திரத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். குட்டி பாத்திரத்தை வச்சுலாம் க்ளீன் பண்ணால் கரெக்டாக நம்ம தண்ணி முழுகிற அளவுக்கு இருக்கணும். அந்த காடை சிக்கனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எந்த இறைச்சி வாங்கினாலும் நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ண முடியும். எல்லா காடையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கடைசி தண்ணி வாஷ் பண்ணும்போது என்ன செய்வேன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி நம்ம போட்டுக்கிட்டோம்னா அதில் ஏதாவது பாக்டீரியா இருந்தாலும் அது ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம எந்த இறைச்சி சமைக்கிறதா இருந்தாலும் அதில் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுற தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கழுவி ஊற்றிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணி ஊற்றி அலசி காடையை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். எனக்கு எப்போவுமே காடை இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு, எந்த முடியுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நம்ம காடை கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். காடை கிரேவி பண்ணுறதுக்கு நான் முதல்ல 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தை எடுத்து அதை நம்ம ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தேங்காய் சோறு அப்புறம் தாளிச்ச சோறுலாம் செய்ய போகும்போது இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, குழம்பை விட கிரேவி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல கிரேவி நல்லா திக்காகவும் நல்ல பிளெண்டாகி வரும். ஸோ அதனால் நான் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா வெங்காயத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ரெடி பண்ணிக்கலாம். நான் சரியாக 8 காடைக்கு 3 தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் 3 தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது நான் 8 காடைக்கு நான் எடுத்துருக்கேன். ஸோ தக்காளியை நான் கட் பண்ணி போடுறதில்ல, நான் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா நிறைய கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா பிளெண்டாகவும் வரும். ஸோ எப்போவுமே நான் கிரேவி குழம்பு செய்யும்போது தக்காளியை எப்போயுமே நான் அரைச்சி தான் ஊற்றுவேன், சும்மா போடவே மாட்டேன். நல்லாயிருக்கும், நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. கிரேவிக்கு எப்போவுமே இது மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 3 பச்சை மிளகாய் அண்டு ஒரு குட்டி தக்காளி, ஒரு அரை தக்காளி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சும்மா குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்து வெங்காயம் வதக்கும் போது நம்ம அதை சேர்த்து போட்டு வதக்கிடலாம்.
இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் நல்லா சூடான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும், அதுதான் மஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா நம்ம சேர்த்துடலாம். நான் இதுக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அந்த குட்டியாக நறுக்கி வச்சோம் இல்லையா பாதி தக்காளி, அதையும் இதில் சேர்த்துருவேன். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து வெங்காயம் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும், அந்த தக்காளியும் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். ஸோ அதனால் வந்து இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த காடைக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க, விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா அடியில் பிடிச்சிடும். அடி பிடிச்சிச்சுன்னா அப்புறம் கிரேவியோட டேஸ்ட் உங்களுக்கு மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி, ஸோ அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்து தக்காளி நம்ம சேர்த்தோம்னா கிரேவி பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் தெரியும். தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய்லாம் மிதந்து வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து மீடியமாக சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் காரம் வேணுங்கிறவு கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள்லாம் சேர்க்கும்போது ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லா பொடியும் நம்ம சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா திரண்டு அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கிரேவி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காடை, அதை நம்ம சேர்த்து கொஞ்சம் நம்ம அந்த வேக விடணும். அந்த கிரேவியிலே கொஞ்சம் பெரட்டி நம்ம அந்த காடையை வேக விட்டால் தான் அது நல்லா அந்த கிரேவியோட அந்த மசாலாலாம் அந்த காடையில் நல்லா சேரும். ஸோ நம்ம காடையை வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த கிரேவியில் வந்து காடையை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா தண்ணி விடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பெரட்டிடணும். லைட்டாக கொஞ்சம் அந்த காடையோட நிறமும் மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரட்டிடணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து காடையில் வந்து நல்லா சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம அந்த மிக்சியில் உள்ள அந்த மசாலாவில் தக்காளி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறங்கள்லாம் மாறிடுச்சு பாருங்களேன். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அதனால் காடை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிறோன்னு, கொதிக்கும் போது விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. ஸோ கீழே பிடிச்சிரும். ஸோ அப்பப்போ கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே பிடிக்காது. நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஆனில் வைக்கிற அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வரும். அந்த கிரேவியில் எண்ணெய் மேலே அப்படியே மிதந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜு. இப்போ நான் கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையை நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்.
பொடியை வந்து நான் மேலே போடுறேன். இந்த கருவேப்பிலை பொடி சேர்க்கிறதுனால அது ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்கும். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மஸ்ட் இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் எல்லா கிரேவி செய்யும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.